இப்போ ஒரு குடும்பம் பக்தியில் இருக்காங்க, நல்லா சாமி கும்பிட்டு நல்ல பக்தியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே செய்வினை வச்சா அவங்களுக்கு பலிக்குமா? ஒரு பக்தியா இருக்காங்க. பக்தியா இருந்தாலும் கூட கெட்டது எது திடீர்னு போய் நடக்கும். அவங்களுக்கு அந்த கடவுள் ஹெல்ப் பண்ண அந்த சாமி வந்து ஹெல்ப் பண்ணுவார் కానీ அந்த நேரத்துக்கு அவருக்கு அந்த ப்ராப்ளம் நடக்கணும்னு இருக்கும். அந்த ப்ராப்ளம் நடக்கணும்னு இருக்கும். அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அது ஒரு ராசிகள் இருக்கும். சில ராசிகளும் பற்றி நேரங்கள் பற்றி என்ன ஆகும்னா அந்த ராசிகள் பற்றி அந்த கடவுள் எழுதி ஒரு நொடி கொஞ்சம் நம்ம பக்கம் பார்க்காம இருந்தாலும் அந்த கடவுளோட ஆசீர்வாதம் கொஞ்சம் கம்மியானாலும் கூட அது நம்ம பண்ணுற தப்புகளும் நம்ம செய்கிற வேலை அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சைவன கிரகங்களை வந்து சேரும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். அப்படியே நீங்கள் இப்போ சைவன் இருக்குது, நமக்கு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையிலேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் தப்பிக்க முடியாது, எங்களுக்கு விதி இப்படிதான், இப்போ எது பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது, எங்கே போனாலும் சரியாக மாட்டேங்குது, எந்த கோயிலுக்கு போனாலும் சரியாக மாட்டேங்குதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். யாரும் நடிக்கக்கூடாது. மக்கள் எல்லாம் சொல்கிறது நான் ஒன்றும் நடிக்க வேண்டாம். நீங்கள் நான் பெரிய பூஜாரி தெரியுதா, துர்காதேவி பூஜாரி. நம்ம இந்த 9 தலைமுறையிலேருந்து நாங்கள் ஜோசியம் பார்த்து எத்தனையோ பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு வந்துருக்கு. நிறைய பிரச்சனை சரி பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். கடவுள் ஒரு ப்ராப்ளம் வைக்கிறாருன்னா அதுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்கும். தெரியுதா, சொல்யூஷன் இல்லை இது அப்படி தான் நினைக்க வேண்டாம். ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது நிவர்த்தி இருக்கும். அது நிவர்த்தி யாருக்கிட்ட இருக்குது, என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்.